ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லணும். தமிழ்நாடு பச்சை பசை இல்லைன்னா தமிழ்நாடுல இருந்து ஏதோ வந்தா தான் கேரளாவில் சாப்பிட முடியும். அரிசி ஆந்திராந்து வருது, பச்சைக்கறி விவசாயம் இல்ல, விவசாயம் அல்ல, விவசாயம் தான். ஆனா மக்கள் செய்ய வேண்டியது டிகிரி எடுத்து பொருள் புகழ தேவை. மக்கள் மண்ணில் உழைக்கணும், உழைப்பாளிகளான அப்பத்தான் நாடு முன்னுக்கு வரும். நான் இருக்க இப்போ மடத்துக்காடு, நம்ம சொந்த ஊர் வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம். இங்கே பாத்திரை வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். இது 108 ஊர் சேர்ந்தது தான் அட்டப்பாடி பார்த்துருக்கேன். அட்டப்பாட்டில் இங்கே பார்க்குறாங்க நிறைய இதெல்லாம் இருக்குது, நிறைய எல்லாம் பார்க்கலாம். ஆனால் பார்க்கணும், நாங்கள் வந்து மருத்துவ மூலிகை நிறைய இருக்குது. நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு 37 வருஷம் ஆங்கிறதுனால நான் இதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. 37 வருஷம் 87 இங்கே வந்ததுண்ணே, பாத்திரை வியாபாரத்துக்கு வந்தது. வந்து எப்படி வருவோம் போவோம்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நிறைய டெவலப் ஆகிருக்கு. டெவலப் ஆனாலும் நம்ம இது வந்து நம்ம தமிழ்நாடு பார்டர் பார்த்துருக்கு. இந்த ரோடை மட்டும் எனக்கு கவனிக்காமல் இருக்காங்க. ஏன்னா 2 கவர்மெண்ட் சேர்ந்து அதுக்கு ஒரு வழி செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த ஏரியாலாம் யானை வருங்களா? ஆனையெல்லாம் ஆனை நிறைய இருக்கு. இப்போ அந்த அட்டப்பாடியில் என்ன ஃபேமஸுங்க இங்கே? அட்டப்பாடி கிளைமேட் தான் ஃபேமஸ். அட்டப்பாடி வந்தால் உள்ளுக்கு வந்தால் யாரும் வெளியே போக மாட்டேன். கரெக்ட் தானே? அட்டப்பாடியில் என்ன ஃபேமஸ்? அட்டப்பாடி ஃபேமஸ்ன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஆதிவாசி இந்த ஒற்றை மூலிகை ஃபேமஸ்ண்ணே. இதுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா நல்ல அந்த சுற்றுலா ஏரியா மாதிரி இந்த சைலண்ட் வேலி அதுக்கு வந்து நிறையா டூரிஸ்ட் ஏரியா நிறையா. அங்கே போனால் அது என்ன நேஷனல் பார்க்குங்களா? நேஷனல் பார்க். அது எப்படி அங்கே என்னென்ன இருக்கும் நேஷனல் பார்க்? அங்கே நம்ம அந்த ஒரு மூக்கு நீட்டமான ஒரு குருவி இருக்குல்ல? ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு குருவி ஐட்டம் இருக்கு. புலி இப்போ நம்ம சரௌண்டிங்கில் புளியை சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அது எப்பவுமே புளி அந்த சரிசர பார்த்துருக்காங்க. நீலகிரியோட மலை இருக்குது, தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையோட ஜாயிண்டில் வர்றது. அது அதில் புளி இருக்குது, இந்த சிறுத்தை புளிங்கிறாங்க. சிறுத்தை புளி இருக்குது. பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், இது பாலக்காடு. இது முதல்ல தமிழ்நாடு தானே, இப்போ தானே இது கேரளா. பாலக்காடு வந்து முதல்ல தமிழ்நாடு. ஆமாம், தமிழ்நாடு தானே. நம்ம கன்னியாகுமரியை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு இதை கேரளாவுக்கு கொடுத்தது. ஆமாம், காமராஜர் காலத்தில் கொடுத்தேன். இது நம்ம பார்க்க போனீங்கன்னா இங்கே தமிழ்நாடுக்குலாம் நிறைய இருக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்தது தான். எல்லாம் தமிழ்நாடு தானே. இது பூராமே இங்கேருந்து முக்காலி பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே தமிழ்நாடு தான். கன்னியாகுமரியை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து கேரளா காமராஜர். ஏன்னா பருத்தி இந்த மாதிரி இந்த சாமை இந்த மாதிரி விவசாயம் தான். இப்போ வந்து வாழை, இந்த ஏழைக்கிழங்கு, இந்த சக்கரை நம்ம என்ன சொல்லுவோம், மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். அதான் இப்போ மெயின் விவசாயம் அட்டப்பாடி. இது இந்த பள்ளம் தண்ணி அட்டப்பாடி தான். சரிங்க. இது ஒரு 10 மீட்டர் தாண்டி இப்போ அட்டப்பாடி தான். அட்டப்பாடி தான். இப்போ நம்ம நிற்கிறது தமிழ்நாடு தான். இது தமிழ்நாடு. இந்த பள்ளம் தாண்டி அட்டப்பாடி கேரளா. கேரளா தான். இப்போ இந்த கேரளாவுக்கு போகிறதுக்கு இதான் வழி இல்லைங்களா? இது வழி இருக்கு, இதெல்லாம் ஷோட்டு வழி, அது ஷோட்டு வழி. நேரடியாக ஆனைக்கட்டியிலேருந்து அப்படி வழி இருக்கு. ஆனைக்கட்டி தடாகம் ரோடு. சரிங்க. தடாகம், சின்ன தடாகம், மன்னார்காடு ரோடு அப்படி இருக்கு. அதான் மெயின் ரோடு. இது வந்து இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு என்னமோ சின்ன ஜாமான்லாம் வாங்குறதுக்கு இங்கே கடை முதல் காலத்தில் கம்மியாக இருந்தது. கடை இல்லை இருந்தது. இப்போதான் ஒரு கடை வந்திருக்கு. அப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே தான் வந்து ஜாமான் வாங்கணும். அதுக்குதான் அப்படி ஒரு வழியில் வந்துச்சு. சரி சரி சரி. கோழி தான் எல்லாம் குறுமிளகு, ஏலக்காய், இங்கே எல்லா இடமே இருக்குண்ணே. ஏலக்காய், நம்ம கிராம்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே இங்கே தான் விளையுது. சாம்பிராணி முதற்கொண்டு இங்கே தானே விளையுது. நம்ம யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ள சாம்பிராணி முதற்கொண்டு சாம்பிராணியில் 7 வகை இருக்குண்ணே. 7 வகை இருக்குது. ஆனால் நம்ம தான் யூஸ் பண்ண தெரியாமல் உட்காந்துருக்கோம். சின்ன வயசுலேருந்து நான் பிறந்தேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறது ஏன் பூமியில் அப்பா இருக்கிற பூமியில் அன்னைக்கு காளை ஏறு ஓட்டுறது தான் பார்த்துருக்கேன். அப்பா இல்லை, வேலைக்கார வச்சு ஏறு ஓட்டுறது. அப்போ அதில் வித்து நாற்று எல்லாம் போடும். அப்போ நாங்கள் தான் போடுறது. நானும் போட்டிருக்கு. அப்போ அது துவரை வந்திருக்கு, துவரை, சாமா, அவரை போட்டதில்லை. துவரை இருக்குது, சோளம் இருக்குது, പിന്നെ சாமா, ராகி இதெல்லாம் போட்டிருக்கு. அப்போ துவரை, சோளம் எல்லாம் பெருசாகும்போது இதான் நிழல் வெயிலில் உணங்க வச்சா அடிச்சு இந்த குச்சியில் அடிச்சு இது வெளியே போனால் இது பறக்குது நமக்கு வேலை. இந்த நகரில் ஒரு வேதனை வரும். சொல்லியிருக்கு கடவுளே, இது நீ கொடுக்கக்கூடாது. இப்போ அப்படி ஆச்சு. நீ இப்போ இந்த ஆற்ற கடந்து தான் போகணும் இல்லைங்களா? இந்த ஆற்று கடந்து தான் போகணும். ஆற்ற கடந்து தான் போகணும். இது என்ன ஆறுங்க? இது கொடகரை பள்ளம்னு சொல்லும். கொடகரை பள்ளம். அதான். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வர்றதுன்னா இந்த செக் போஸ்ட் எல்லாம் தாண்டி தானே வரணும்?
தமிழ்நாட்டிலிருந்து இந்த பக்கம் வந்தாலும் செக் போஸ்ட் வாங்கணும், நேரடி வந்தாலும் செக் போஸ்ட் தாண்டணும். ரெண்டு பக்கம் செக் போஸ்ட் இங்கே இருக்கு. வந்து கேரளா செக் போஸ்ட் இருக்கு, அங்கே வந்து கேரளா செக் போஸ்ட் இருக்கு, இங்கே தமிழ்நாடு செக் போஸ்ட் இருக்கு. ஃபாரஸ்ட் 2 செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கு, எக்ஸைஸ் செக் போஸ்ட் இருக்கு, போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு. 3 செக் ஓ எல்லா செக் போஸ்டும் இருக்கு. சரி சரி. அதுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. இங்கே ஏறினா கிளைமேட் இங்கே அங்கே ஏசி தேவையில்லை. எந்த சூடு காலையில் வந்தாலும் உங்களுக்கு ஏசி தேவையில்லை. வெளியிருந்து வந்தா அட்டப்பாடியில் வந்து எந்த மரத்தை வெட்ட மாட்டாங்கண்ணா. மரத்தை வெட்ட மாட்டாங்க. பார்த்தேன் நான். தமிழ்நாடுக்குள்ள எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. കൈ വെച്ചാലേ നിങ്ങൾ കഴിക്കാൻ പറ്റുള്ളൂ. മണ്ണിൽ പണിയെടുത്താലേ തിന്നാൻ എന്തെങ്കിലും കിട്ടുള്ളൂ. തിന്നാൻ കിട്ടില്ല ഇവിടെ. വിശക്കുന്ന സമയത്ത് കുറച്ച് പണം എടുത്ത് മുന്നേ വെച്ചിട്ട് വല്ല കാര്യമുണ്ടോ? പൈസ തിന്നാൻ പറ്റും. വിശപ്പിന് ഭക്ഷണം അത് അവരുടെ ഇഷ്ടത്തിന്. വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ശരി, ആ കോഴി തിന്നാൻ പറ്റോ ആ സ്ഥലത്ത്? എപ്പോഴും മണ്ണിൽ പണിയെടുക്കണം. അത് കൃഷി വ്യവസായം വേണം. വ്യവസായി ആയിരിക്കണം. அது தமிழ்நாடு நல்லா பண்றாங்கன்றீங்க. தமிழ்நாடு நல்லா பண்றதுണ്ട്. தமிழ்நாடு பண்றது, ஆந்திரா பண்றதுണ്ട്, கர்நாடகா பண்றதுണ്ട്. அந்த 3 சைடு தான் இங்க கேரளாவில எல்லாம் திங்கிறதுக்கு மட்டும்தான். ஆனா கேரளாவில் திங்கிறதுனால அங்க வேற நடக்குது. இங்க இருந்து பணம் கொடுத்தா தான் இது ஒரு சக்கரம் தான் சொல்றோம். பணத்துக்கு சக்கரம் தான் சொல்றோம். 10 கோடி கேரளால என்ன? கேரளாவில் குருமுளகு இருக்கு, ஏலம் இருக்கு. அது மாதிரி வந்து இப்போ வந்து புல்தைலம் கம்மி, அது ரொம்ப ரிஸ்கால கம்மியாச்சு. அப்படி நிறைய ஜாமான் இருக்கு. இறங்கி எடுத்துக்கலாம் சார். ஏன்னா கேரளா செக் போஸ்ட் நமக்கு தமிழ்நாடு பார்டர் தாண்டியே நீங்களா